அறம் புரொடக்ஷன் சார்பாக பி ராமலிங்கம் அவர்களுடைய தயாரிப்புல சிவம் அவர்களுடைய இயக்கத்துல பகத் விக்ராந்த் கதாநாயகனாவும் சித்து அவர்கள் கதாநாயகியாவும் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்துல ராஜசிம்மன் அவர்கள் நடிச்சு உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் P2 இருவர். சோ படத்துக்கு மிகப்பெரிய பலமா தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசை அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த P2 படத்துல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான நடிகர்கள் இளவரசு, சம்பத்ராம், நடிகை தீபா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு இந்த படம் உருவாயிருக்கு. சோ நம்பிக்கை துரோகத்தை மையமா வச்சு த்ரில்லர் கலந்த ஜானர்ல இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. சோ படம் உருவான விதம் பத்தி, படம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தோட டீம் பேச காத்திருக்காங்க. சோ படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் சிறப்பு விருந்தினர்களை மேடை கழிச்சிடலாம். முதலாவதாக P2 படத்தின் தயாரிப்பாளர் பி ராமலிங்கம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பாடலாசிரியர் சிநேகன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சிறப்பு விருந்தினர் இயக்குனர் பேரரசு அவர்களை P2 படத்தின் இசையமைப்பாளர் நம்ம எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் தேனிசை தென்றல் தேவா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளரும் இயக்குனருமான SR பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நடிகர் சம்பத்ராம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நடிகர் ராஜசிம்மன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். P2 படத்தின் கதாநாயகன் பகத் விக்ராந்த் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நடிகை அஷ்மிதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். P2 படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் ராதிகா மற்றும் ஜானி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நடிகர் சம்பத்ராம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்கு நாங்க பொக்கே கொடுக்கணும். வரல நான் போயிட்டான். நடிகர் சித்தா தர்ஷன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்து ரமேஷ் நாகு ரமேஷ் நடிகர்
அடுத்தபடியாக நடிகர் நாகூர் ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் அஜய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாடர் பி ராமலிங்கம் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக தேனிசை தென்றல் தேவா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் அவருக்கு சால்வை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பல படங்கள்ல வில்லனா மிரட்டிட்டு இருக்கக்கூடிய ராஜசிம்மன் அவர்கள் இந்த P2 படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. முதலாவதாக ராஜசிம்மன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸ் வரும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், அப்புறம் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பர்மிஷன் வாங்கணும். அது ப்ரொடியூசர்கிட்ட. ஏன்னா இது இந்த படத்தோட ஃபங்க்ஷன். நான் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல தெளிவு பண்ணணும். அது நேராக வச்சுக்கிறேன். ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய சொந்த விஷயம். அது நான் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஒரு 5 minutes நான் பேசணும் சார். ப்ரொடியூசர் சார், ஓகே. அப்புறம் இயக்குனர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். என்னென்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அது இந்த படத்தை தாண்டின விஷயம். ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இதை தவிர வேறு எதையும் நம்ம பேச போகிறது இல்லை. நான் இந்த இடத்துல என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங்கும் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க. அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க அது காரணம் சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா, நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கடங்காத சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. 2 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது, 50 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது. எந்த கடையில் இட்லி வாங்கி சாப்பிடணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். சும்மாவும் இட்லி கிடைக்கும், சரியா? நீங்களா முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறீங்க. பண்ணிட்டு எல்லார் மேலேயும் பழி போடுறீங்க. இது ஒரு பெரிய தவறான செயல். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் நடிகர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி இவ்வளவுதான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்கு. மித்த கேட்டகரிக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு மெஷின் அப்படின்னா அந்த மெஷின் கிரைண்டர்னா எல்லா கிரைண்டரும் மாவாட்டும். என் வீட்டில் என்ன பிராண்டு கிரைண்டர் வாங்கி வச்சிருக்காங்கிறது என்னோட இஷ்டம் இல்லையா? 1000 ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாம், 50,000க்கு வாங்கி வைக்கலாம். அது அவங்க இஷ்டம். அதே மாதிரி எதுல ஆட்டினாலும் மாவுதான். அப்படிங்கும்போது எல்லா கிரைண்டரும் ஒண்ணுதான், சரிங்களா? அப்போ ஒரு கேட்டகரி பீப்புள் அந்த ஒர்க்கை நீங்க சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க கேட்கறத தர்றதும் தராததும் உங்க இஷ்டம். யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் நான் நடிப்பேன், யாரும் இங்க கொடி பிடிக்கல. அது உங்க இஷ்டம். உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னாரை வச்சு படம் பண்ணா 100 கோடிக்கு வியாபாரம் ஆகும், 1000 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்க அவங்கள வச்சு பிக்ஸ் பண்றீங்க. 100 கோடி கேட்டா நான் 150 கோடி கொடுக்குறேன், இதுல கையெழுத்து போடு. எம்டி செக் கொடுத்து எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க, எனக்கே தெரியும். அது மாதிரி எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க, சரிங்களா? ஒரு நடிகர் ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்றது இல்லை. நேர்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் என் பேர்ல
ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து சரியா ஷூட்டிங் வரமாட்டாரு, சொன்ன டைமுக்கு வரமாட்டாரு, காசு வாங்கிட்டு வரமாட்டாரு அப்படின்னு. நீங்க கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி, சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லியிருக்கு, என்ன சொல்லுதுன்னா அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாருன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்ட் பேமெண்ட் போடுறாங்க. ஒரு சம்பளம் பேசுறோம், அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது, போய் நடிக்கிறோம், நடிச்சதுக்கு அப்புறம் சம்பளம் தரல. இந்த இடத்துல நான் வந்து நல்லவன் நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் இது சொல்றக்கூடிய சூழ்நிலை வரனால சொல்றேன். 1 லட்ச ரூபா வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆபரேஷனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஹார்ட் ஆபரேஷன் முக்கியமா இல்லையா? நீ படம் எடுக்கிறத விட ரொம்ப முக்கியம் அது. ஒரு உயிர் நான் கமிட் பண்ணிருக்கேன், எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தர்றேன், நீங்க போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க அட்மிட் ஆயிட்டாங்க, இவங்க பணம் தரல. 3 நாளா தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க பின்னாடியே நாய் மாதிரி நான் போறேன். போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு பக்கம் கைமாத்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்க கிட்ட வாங்கி இந்த கைமாத்து வாங்கி கொடுக்குறேன். சினிமாக்காரன் நம்பி எவனாவது 1000 ரூபாய் பணம் கொடுக்குறான கடன்? நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க. எங்க போய் கடன் வாங்குறது? வாங்கிட்டு போய் கையில காலில் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் வாழ்றான் உயிரோட. இவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி தெரியுறேன். அன்னைக்கே நான் சொல்றேன், எப்பா இங்க கேமரா இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வாங்குறேன், செத்து போன மாதிரி நடிச்சிருக்க, காஸ்டியூம் வச்சிருக்கல வண்டியில, செத்து போன மாதிரி நடிச்சாரு எடுத்துக்கோ, நான் வரமாட்டேன் ஷூட்டிங்னு சொல்லிட்டு தான் வரேன். அடுத்த டேட் கேட்ட தர மாட்டேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு டேட் கேட்கறாங்க. சரி, நம்ம இந்த தொழில தான் இருக்கிறோம், தொழிலை நேசிக்கணும், நான் என் தொழிலை நேசிக்கிறேன், நன்றி விசுவாசமா இருக்கிறேன், நான் வந்து நடிச்சு தரேன், பரவாயில்ல. ஆனா தேதி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட்டை கொடுத்துருங்க, நான் வந்து நடிச்சு தரேன், தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன் சொல்றேன். தரவே இல்லைங்க. நைட்டு 12:20க்கு பார்ட் பேமெண்ட் போடுறாங்க, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்றாங்க. எப்படிங்க வர முடியும்? ஒரு நடிகர் உங்க வீட்டுல வேலைக்காரனா, உங்க வீட்டுல வாட்ச்மேனா, அங்கேயே தான் உட்காந்துருப்போம், சரி இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்றதுக்கு 1000 வேலை இருக்கும்ல, வரலன்னு சொல்லிட்டு நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு. நீங்க யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறக்கு? கன்சியூமர் கோர்ட் போனா கம்பி விடுவீங்க. ஒரு நடிகர், ஒரு தனி மனுஷன் நடிக்க கூடாதுன்னு எவன் சொல்றது? சரி வாங்க பேசலாம்னா யாருமே வர மாட்டேங்க. எல்லாருமே பேசுனது, சம்பளம் பேசுனது, டேட்டு கேட்டது, பேமெண்ட் போட்டது எல்லாத்துக்குமே எங்க ஆதார் இருக்கு, எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து, நீங்க பேசுனதுல இருந்து, வாட்ஸ்அப்ல அனுப்புனதுல இருந்து, பேமெண்ட் போட்டதுல இருந்து எல்லாத்தோட ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. பேச வாங்கன்னா வரமாட்டேங்கிறீங்க, நீங்க பாட்டு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சல்லடையே கழிச்சிருவேன் நான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாருமே மனிதர்கள் தாங்க. கீழே உங்களுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, நாங்க வாங்கி உங்க காசுல தான் நாங்க வாழ்றோம், ரைட், ஒத்துக்கிறேன். அதுலதான் நாங்க கஞ்சியே குடிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு உங்களுக்கு அடிமை கிடையாது இல்ல. நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, நியாயத்தை பேசுங்க, செய்யுங்க. யாரு வேண்டாங்கிறா? தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களாலதான் இன்னைக்கு சினிமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால எல்லாரையும் நேசிங்க. ஸ்ட்ரைக்கு, இது ஸ்ட்ரைக்கு அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு, படம் பண்ணாம தொழில், அதாவது ஸ்ட்ரைக்குன்னா என்னங்க? வேலை செய்யாம வேலை நிறுத்தம் பண்றதுதான் ஸ்ட்ரைக்கு. அப்புறம் வேலை நிறுத்தம் தான் அறிவிச்சிருக்கீங்க, அப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லைன்னு நேற்று போட்டிருக்கீங்க. என்ன இது, என்ன அர்த்தம்? நாங்க சொல்லிக்கிற பேர் ஸ்ட்ரைக் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இத்தனாம் தேதி வந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க. 1200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போறோம், என்ன பண்ணுவான்? ரோட்ல நின்று பிச்சை எடுப்பானா? சோறு போட்டா ஏன்டா சோறு போடுறேன்னு கேக்குறீங்க. எல்லாரும் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க, எல்லாரும் சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்றீங்க. இந்த அருணாச்சல ரோட்ல சாப்பாடு போட்டேன், என்னை போட்டு அடின்னு அடிச்சு, என்னை சட்டையெல்லாம் கிழிச்சு, அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறதுக்கு ஜியோ பாஸ் பண்ணி நீங்க டாய்லெட் கட்டிட்டீங்க. சினிமாக்காரங்க இருக்காங்க அதுல, அரசியல்வாதிக்கு மட்டும் கிடையாது. அதுல யார் யார் சினிமாக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது, எல்லாமே தெரியும். நான் வாயை மூடிட்டு தான் இருக்கேன் இத்தனை நாள். இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினதே கிடையாது, இன்னைக்கு நான் பேசுறேன். பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு சட்டை கிழிச்சு, இன்னைக்கு வரைக்கும் பிகன் ரூட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு பைட்ஸ் கொடுங்க, எதனால நீங்க சாப்பாடு போடுறதுல, இந்த இடத்துல பார்சலா கொடுத்துட்டீங்க, எதனால அங்க சாப்பாடு கொடுக்கறது இல்லை, உட்கார வச்சு ஏன் கொடுக்கறது இல்லைன்னு. பொறுங்க, நாள் வரும் நான் சொல்றேன் அப்படின்னு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன் சோறு போடுறது தப்பா? நான் கேட்கறேன். ஆமா பப்ளிசிட்டிக்காக பண்றேன் அப்படின்னு. ஆமா பப்ளிசிட்டிக்காக தான் பண்றேன். பப்ளிசிட்டிக்காக நீ போஸ்ட் ஒட்டி இருக்க, அந்த போஸ்ட்னால யாருக்கு என்ன உபயோகம்? கழுதான் இங்க சென்னையில கழுதையும் கிடையாது. நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன், 4 பேருக்கு வயிறு நிறையுது, நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? உன் வீட்டுல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து நான் போட்டேன் இல்ல, நான் 100 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டேன், 10 கோடிக்கு போட்டு மிச்சம் 90 கோடி நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன் நானு.
இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டுல இருக்கேன். சொத்தை வித்துட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன். நான் எந்த கோடிக்கணக்கா ஒன்றும் சம்பாதிச்சு ஒன்றும் கோடிகள்லாம் கட்டி வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 4.5 கோடி ரூபாய் நான் வட்டி கட்டிருக்கேன். இதுக்கு மேல என்ன டேட்டஸ் வேணாலும் நான் தரேன். 4.5 கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கட்டிருக்கேன். நான் கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ப்ரொடியூசர் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்றும் மாட மாளிகை எல்லாம் கட்டி வைக்கல. சரியா? 1000 விஷயம் எனக்கு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் பூராலாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல, அது ரொம்ப அசிங்கமாயிரும். சரி, ஓகே, படத்துக்கு வந்துருவோம். இந்த படம் ஒரு டிஃபரெண்டான ஜேனர். இது வரைக்கும் நான் பண்ணதுல ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். என் மனசுக்கு ஆறுதல் வர்ற அளவுக்கு, அதாவது என் மனப்பூர்வமா என்னால எவ்வளவு தூரம் நான் இதுல கோஆபரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் நடிச்சிருக்கேன். என்னுடைய ஸ்டஃப் இதுல இறக்கியிருக்கேன். அது பின்னாடி வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. நான் சொல்லி எல்லாம் சொல்ல, இது வரைக்கும் அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நான் கான்டாக்ட்ல இல்ல. நீங்க படத்தை பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. உங்களை எல்லாரையும் நான் கையேந்தி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, முக்கியமா கேமராமேன் தான் என்ன கூப்பிட்டாரு, பேசினாரு. மேனேஜர் ரவி அண்ணா இருக்காரு, அவரு பேசினாரு. இவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். P2 படத்தின் ஆர்ட் டைரக்டர் குணசேகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்து பேச போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர்கிட்ட எந்த விதமான கேரக்டர் கொடுத்தாலும் சரி, அது போலீஸா இருக்கட்டும், ரவுடியா இருக்கட்டும், இப்படி எதுவா இருந்தாலும் தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர் சம்பத்ராம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளும் நிறைய படம் பண்ணிட்டோம். சரி, நல்ல நல்ல கேரக்டர் பண்ணணுன்ற ஆசை எல்லாரும் போல எனக்கும் வரும். அப்பப்ப சின்ன சின்ன பண்ணிட்டே இருப்பேன். திடீர்னு மலையாளத்தில் கூப்பிட்டு மோகன்லால் சார் படத்துல முக்கிய வில்லனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அங்கிருந்து முடிச்சுட்டு சரி நம்ம மலையாளத்திலே பண்ணிட்டோமே, தமிழையும் வந்து மெயின் எல்லாம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசம் எந்த படமும் நடிக்காம மாயி படத்துல இயக்குனர் சூரிய பிரகாஷ் சாரோட டைரக்ஷன்ல வருஷ நாடுன்னு ஒரு படம் மெயின் வில்லனா வாய்ப்பு கிடைச்சது. நம்ம எது தேடுறோமோ அது முயற்சி பண்ணா கிடைக்குதுன்றது அப்போதான் நான் உணர்ந்தேன். அந்த படம் முடிச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு, ரிலீஸே ஆகல. சரி, அது ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வந்து நல்ல நல்ல கேட்டு கிடைக்கும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் தான் காஞ்சனால நடித்தேன். மறுபடியும் ஒரு டேக் ஆஃப் ஆச்சு, அப்படியே ஓடிட்டே இருந்தது. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கிறதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுல விஜய் சேதுபதி சாருடைய பிரதரா பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு முக்கிய வில்லனா, முக்கிய கதாபாத்திரங்கள்ல பல மொழிகள்ல, ஏன் ஒரு ஆங்கில படம் கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சினிமா தமிழ்லயும் நம்ம மறுபடியும் ஒரு முக்கிய வில்லனாவோ இல்லை முக்கிய கதாபாத்திரத்திலையோ நடிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சியில இருக்கும்போது மறுபடியும் பழையபடியே தமிழ்ல மட்டும் நமக்கு வந்து என்ன தெரியல, முதல்ல எது நடிக்கிறோமோ அந்த கேட்டெல்லாம் கிடைச்சதுக்கும் கூப்பிட்டாங்கன்றது தலையெழுத்து நடிக்கிற நடிகர்களுக்கு போலீஸ், ரவுடி, வில்லனுடைய ஆளு இப்படியே தான் மறுபடியும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட விக்ரம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் முடிவு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 10 படம் விட்டு இருக்கேன். அதுல 7 படம் தமிழ் படத்தை விட்டு இருக்கேன். ஏன்னா மறுபடியும் நம்ம பழையபடி சின்ன சின்ன பணம் வேணாம், சும்மா போய் நிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக 7 படம் விட்டுட்டு இருக்கும்போது நம்ம படத்தோடைய
கேமராமேன் வெற்றி சார் வந்து கூப்பிட்டாரு. அப்புறம் சொன்னார், இது மாதிரி நல்ல கேரக்டர் சார், ஒரு பாய் கேரக்டர், முஸ்லீம் கேரக்டர் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் வந்து நான் நடித்தேன். முதல்ல வெற்றி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான கேரக்டர். நான் இந்த தாடியை வச்சு சலாரில் நடிக்க ஆரம்பிச்ச பிறகு அது சலாரோடைய பார்ட் 2 இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிருந்தேன். பட் இந்த தாடியை வச்ச பிறகுதான் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த படத்துல ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த சிவம் சாருக்கும் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல முக்கியமா நான் தேனிசை தென்றல் தேவாசாவுடைய நிறைய பாடல்களை ரசிச்சு கேட்டிருக்கேன். அவருடைய இசையில முறையா ஒரு அருமையான பாடல்ல நானும் அந்த பாடல் முழுக்க வரங்கிறத ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பாடல்ல நான் நடிச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் ஸ்னேகன் சாருடைய வரிகள்ல ஒரு அற்புதமான வரிகள். ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருமே. அது இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் கேமரானுக்கும் இந்த மொத்த குழுவினருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. எங்களை மாதிரி நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். படத்தின் கொரியோகிராஃபர் ராதிகா மேம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். என் தந்தை ராஜன் அப்பாவுக்கு வணக்கம் மற்றும் தேவா ஐயாவுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ P2 படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் வெற்றி சார் மூலியமாக தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது. சரி சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு நினச்சி போனால் ப்ரொடியூசர் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அப்படி ஒரு அற்புதமான ப்ரொடியூசர். அதையும் வந்துட்டு வெற்றி சார் வைக்கிற ஃப்ரேம் எல்லாமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாகவும் ஒரு கிராண்டியரும் காமிக்கும். அதனாலேயே அது வந்து ஒரு பெரிய படம் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். தேவையோட மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வரம். ஸோ அந்த வரம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷம். பட் எங்கள் ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும். இஸ் அ ஹேண்ட்ஸம் அண்ட் வெரி சின்சியர் டெடிகேஷன் ஹீரோ. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் டுகெதர் டைரக்டர் சிவன் சார் ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரிப்டை டச் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வெற்றி பெறும். மீண்டும் வெற்றி விழாவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக மஸ்காரா போட்டு நம்ம எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கக்கூடிய நடிகை அஷ்மிதா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் அமர்ந்துக்கும் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா பீப்புள் அவங்களுக்கும் வணக்கம். ஸோ P2 அது நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க கேமராமேன் சார் அண்ட் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் மாஸ்டர் ஜானி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஜானி மாஸ்டர். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பஞ்சாபி பலகம் நைஸ், நல்லா இருந்துச்சு. நிறைய வாட்டி அந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணும்போது நிறைய வாட்டி நான் கேட்டுட்டே இருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்லா பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு. ஸோ பாலா என்னை இன்வைட் பண்ண. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சாருக்கு, PRO. அண்ட் தேவா சார், உங்க கூட நான் 2வது சாங் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு சார். வா வரலாம் வா சாங் நீங்க பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஸ்னேகன் சார், தேங்க்யூ. லிரிக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு சார். எஸ், தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக P2 படத்தின் கொரியோகிராஃபர் ஜானி மாஸ்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ட் இந்த மேடையில் அமைந்திருக்கும் பெரிய கிரேட் செலிபிரிட்டிஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ், இவங்களோட நான் இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி P2 படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ணோம், டைரக்டருக்கு தேங்க் பண்ணோம், அண்ட் கண்டிப்பாக நம்ம கேமராமேன் சார் தேங்க் பண்ணோம். ஏன்னா அவர் இல்லாமல் கண்டிப்பாக அந்த சாங்கில் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த சாங். சார் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட்
தேவஸோட மியூசிக் அண்ட் ஸ்னேகஸோட லிரிக்ல நான் சாங் பண்றது நினைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பு வச்சதுக்கு. அண்ட் என்னால் இந்த சாங்க்கு எவ்வளோ அவுட்புட் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்மிதா சொல்ல வேண்டியதான், சூப்பராக ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காங்க, கூட சோலோ தான் ஆடிருக்காங்க. இந்த சாங்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டெக்னீஷியன்ஸ் தேங்க் பண்ணோம். ஆர்டிஸ்ட்லாம் ராஜ்மன் சார் சூப்பராக பேசினார், அவர் கஷ்டத்தை சொன்னார். அவர் மட்டும் நிறைய பேர் கஷ்டத்தை சொல்லியிருக்காரு. அண்ட் எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் ஒரு ஆர்வ படம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய படம் அவங்க எடுக்கணும். ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ். பேசிக்கிறேன். ராஜ் சிங் சார் பற்றி தான் சொல்லணும். ஆக்சுவலி சார் அவர் என்ன பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியாது. அவர் மன வருத்தத்தை இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. பட் எனக்கு சார் கூட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து, நான் ஒரு சின்ன படம் டைரக்ஷன் பண்ணேன். ஸோ அதில் வந்து சார் வந்துட்டு ஒரு மெயின் ரோல் பண்ணாரு. அவரை மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்டை பார்க்கவே முடியாது. சின்ன பட்ஜெட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமா அது ராஜ் சிங் சார் தான். ஏன்னா அதை நான் டைரக்டராகவும் ஒரு டெக்னீஷியனாகவும் நான் அதை வந்து உணர்ந்தேன். அந்த அந்த அன்னைக்கு வந்து சூழ்நிலையில என்ன ஒரு கேரவன் கொடுக்க முடியல. ஒரு ஃபுல் நைட் அவர் வந்து அவரோட கார்லயே ஏசி போட்டு உட்காந்துட்டு கூப்பிடும் போது வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஸோ இஸ் சச் அ டெடிகேஷன் அண்ட் வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். அதனால அவர் மனவரத்தை என்னன்றது எனக்கு தெரியல. பட் நான் உங்களை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ராஜ் சிங் சார். நன்றி. அடுத்தபடியாக P2 படத்தின் கதாநாயகன் பகத் விக்ராந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். நான் இப்போ வரைக்கும் கன்னடா தெலுங்குல ஒரு 8-9 மூவிஸ் பண்ணியிருக்கேன். தமிழ்ல இதனோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச், அப்படியே சாங்ஸ் ஆடியோ லான்ச், இந்த ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம். அப்படியே பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கேரக்டர் பத்தி சொல்லணும்னா, இந்த ஒரு ஹோல் மூவிக்கு ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் தான். இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். அப்படி என்னோட பெரிய ஒரு சான்ஸ் என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிக்கு தேவ சார் மியூசிக் வந்து பண்ணிருக்காரு. இதுதான் ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லா பிரஸ் அண்ட் மீடியாக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த ஒரு மூவி சக்சஸ் ஆகணும். அது எல்லாமே உங்களை ஹேண்ட்ல இருக்கு. ஏன்னா ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஒரு 20-25 மெம்பர்ஸ் இருப்பாரு. ஆனா அவரோட ஃபேமிலி எல்லாம் ஒரு கவுண்ட் பண்ணா நியர்லி ஒரு 250-300 மெம்பர்ஸ் ஆவார். ஸோ இப்படி நிறைய மூவிஸ் வரணும். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணும். என்னோட ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், இவர் வந்து மறுபடியும் நிறைய மூவிஸ் பண்ணணும்னு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். ஸோ இதுக்கு எல்லாரும் உங்களை சப்போர்ட் வேணும். ஸோ இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க டைரக்டர் சிவம் சார், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் சார். அப்படியே இந்த ஒரு சான்ஸ்க்காக எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ அவருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். வெற்றி சார். இந்த ஒரு மூவி எல்லா ஃப்ரேம் ஒரு ரிச் அந்த ஒரு இதுல இருக்குன்னா அதுக்கு வந்து வெற்றி சார் தான் கேமரா ஒர்க் தான், அதுதான் மெயின் பிளஸ் பாயிண்ட்னு சொல்றேன். அப்படியே விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாரும், அப்படியே ஹோல் டீம், இந்த ஒரு மூவி ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாரு. அப்படியே உங்களோட சப்போர்ட் கூட வேணும். இந்த மூவி வந்து 9th ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் வந்து பாருங்க. அப்படியே எல்லாரும் எந்தெந்த இடத்துல ரிலீஸ் ஆக போறதோ எல்லா இடத்துல வந்து பாக்குற சொல்லுங்க.
ஸோ எல்லாரும் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நடிகர் அஜித்குமார் அவர்களோட திரைப்பயணத்துல தவிர்க்க முடியாத படமா அமைஞ்ச சிட்டிசன் படத்தின் இயக்குனரும் பல நல்ல கதாபாத்திரங்கள் மூலமா சிறந்த நடிகராகவும் திகழக்கூடிய சிறப்பு விருந்தினர் சரவணன் சுப்பையா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். P2 Person 2 அப்படிங்கிற அந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கிற பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னுடைய படத்திற்கு மிகப்பெரிய இசையை கொடுத்து இன்னைக்கு காலையில கூட சார் தேவ சார் பூக்கார சாங் பத்தி தனியாக ஒரு ஆர்டிகல் பண்ணிட்டு இருக்காங்க, அஜித் 32 சொல்லி போட்டு. ஸோ தேங்க்யூ சார். நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கப்ப அவரோட 6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், டைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய மியூசிக்ல அந்த படம் வந்து மினிமம் கேரண்டி எப்பயுமே இருக்கும் ஒட்ட போனா, ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்கு. மெலடி சாங் நெல்லை சரணரஞ்சன் சாங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் அல்லா சாங் கூட ஒரு நாகூர் வழிபா பாடின மாதிரி ஒரு பயங்கர வைப்ரேட்டிவா இருந்தது. பிக்சரைசேஷன் நல்லா இருந்தது. சிவம் சார், டைரக்டர் சிவம் சார், ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார், அண்ட் ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஸ்னேகன் சார், எல்லாருமே பெரிய டீம் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஜானர் பேய் அப்படின்ற ஒரு ஜானர் கையில் எடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா ஒரு மினிமம் கேரண்டியோட அந்த படம் குறைந்தபட்சம் இல்லாம நல்ல வெற்றியும் தோடும் அப்படின்ற நம்பிக்கையோட, ராதிகா உங்களை விட்டு உங்களுடைய கோரியோகிராஃப், ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃப், அப்புறம் கேமராமேன் சார் யாராவது விட்டுருந்தா ஸ்கில்ஸ் பண்ணணும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தாய்மையின் உச்சத்தையும் நட்பின் ஆழத்தையும் காதலின் தீவிரத்தையும் தன் வார்த்தைகளால் அடித்தளமிட்டு தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட கவிஞர் சினேகன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா எடுத்தோடனே 4th கியர் 6th கியர்னு போயிட்டே இருக்கு. அதனால நம்ம படத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். காரணம் வந்து சிவம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 6-7 வருடங்களாக தெரியும்னு நினைக்கிறேன். இடையில வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் கட்டு போட்டு தொட்டில் கட்டி படுத்திருப்பார். அப்போ கூட அந்த வீடியோ, ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவார். எப்படியா படம் பண்ணி என்ன சார் பாரு. அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலில் கூட அந்த பதிப்பில் அவருடைய தேடுதல்ங்கிறது மிகப்பெரிய தேடுதல். அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது கேமராமேன் வெற்றி சார். அதில் வந்து மறுக்கவே முடியாது. நான் இருவரும் வந்து அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் இந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இதில் இந்த படத்தில் எனக்கு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள். இங்கே வேலை பார்த்த எல்லாருமே இங்கே ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள். இதில் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய தோழி வந்து அஸ்மியாவை பார்க்குறேன். இப்போ என்னன்னா கேட்டிங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாற்றி விட்டுருச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தமெல்லாம் உண்டு. ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர். ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸாக வந்து இந்த சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நட்பா எப்பயோ வந்து தேடுதல் காலத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களும் அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க. ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம், தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று. அந்த தேடுதலையும் ஓடுதலையும் நிறுத்திட்டோம்னா அங்கே ஸ்டாப் ஆகிடும். தேடுதல் இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ஒன்றுமே வாழ்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது. காரணம், சமீபத்தில் ஒரு 10 வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் உண்டு. ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்னா உட்காந்து கம்போஸ் பண்ற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும். முன்னமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசிங்னா இசையமைப்பாளர் இருப்பாரு, 4 பேர் வாத்திய கருவிகளோட உட்காந்துருப்பாங்க, ஒரு தயாரிப்பாளர் இருப்பாரு, இயக்குனர் ஒரு அசிஸ்டன்ட், அப்புறம் பாடலாசிரியர். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 10 to 15 பேர் அந்த கம்போசிங்ல இருப்போம்.
அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலகலகல்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும். ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போது எழுதுறது, சரியில்லைன்னு மாத்துறது, ஒரு வரி வந்துருச்சுட்டா எல்லாரும் பாராட்டுறது, அந்த சந்தோஷமா உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர்கிரீனா இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு. ஆனால் 10 வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு, வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு. எங்கேயோ பாடுறாங்க, எங்கேயோ மிக்ஸ் பண்றாங்க, எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும் பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க, லிரிக்கல் வீடியோன்னு வரும்பொழுதுதான் நம்ம பாட்டு உசுரோட இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, நகம் இருக்கான்னு அப்பதான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு. அதுல இருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிறது. காரணம், மனுநதிங்கிற படத்துலதான் நான் அவருடைய முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதுன்னு நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதின முதல் பாட்டு அது. அன்னைக்கு தேவா அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ, அன்னைக்கு தேவா அண்ணன் எப்படி பாசமா இருந்தாரோ, அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு. ஏன்னா நிறம் மாறாத பாசத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் இருக்காங்க. எனவே இந்த கல்ச்சர் நல்லா இருக்கு. இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம் சாருக்கு. இப்ப எல்லாம் 2 பாட்டு வச்சு அதுல ஒரு பல்லவி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்துல இருக்கும்போது 3 பாட்டு வச்சு அதுக்கு 2 சரணம் வச்சிங்களா, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனா எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க, களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இப்ப வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாக மாசா இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லை. நான் இந்த பாடல்கள் புரிகிறது, அது படைப்பு. இந்த படத்துக்கு இது தேவை, இதை கொடுத்திருக்கிறாங்க. அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு. அது போய் சேரலனா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அந்த வகையில ஒரு நல்ல படத்துல, நல்ல கதை அம்சத்தோட இருக்கிற ஒரு படத்துல நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சிருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு. எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும். காரணம், இப்ப பெரிய படங்களால வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் சொல்றோம். ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை, ஒரு பக்கம் பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எப்போதுமே வந்து சமூகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது மொத்தம் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு. நிறைய முடிச்சுகள் இருக்கும், ஜாதியால விழுந்திருக்கும், மதத்தால விழுந்திருக்கும், ஏற்றத்தால் விழுந்திருக்கும், ஏழ்மையால விழுந்திருக்கும். இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க. எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கலைகளை கடத்த வேண்டும். அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது 3 வருடத்துக்கு ஒருக்கா தான் வருது. ஒரு சின்ன படம்ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு 10 படமாவது வரும். ஒரு 500 குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா 10 குடும்பத்துல எத்தனை குடும்பம் பொழைக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது. காரணம், சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள். நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும், வேண்டான்னு சொன்னா செல்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, நான் பேசவே தேவையில்லை. எதுக்கு வாதம், எதுக்கு விவாதம்? தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே. எப்போதுமே ஒரு தட்ட கோபம் இருக்கு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும், உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதான். அது கலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம். சுந்தர பாண்டியன், இது கதிர்வேலன் காதல், செங்கலம் போன்ற பல நல்ல கதைகளை தமிழ் சினிமாவுக்கு வழங்கிய இயக்குனர் SR பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். P2 படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து படத்தின் தயாரிப்பாளர் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அடுத்து வந்து படத்தினுடைய இயக்குனர் சிவம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 3வது வந்து படத்தினுடைய கேமராமேன் வெற்றி. எனக்கு இந்த வெற்றி சிவம் அவங்களாம் அறிமுகம் கிடையாது. இருந்தாலும் வெற்றிக்கு ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு 3வது ஒரு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு படம் ஒரு ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த படத்தின் சம்பந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது யாருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுதோ அவங்க அந்த படத்துக்காக அதிகமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்ததுலேருந்து நிறைய பேர் கேமராமேன் வெற்றி சொல்லிட்டே இருந்தாங்க, வெற்றிக்காக வந்து வெற்றி கூப்பிட்டாரு, வெற்றி சொன்னார். ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி கேமராமேன் அமையணும் ஃபஸ்ட்டு. அதுவே வந்து ஒரு பெரிய பலம். அதுக்கு வந்து அப்படி ஒரு
கேமராமேனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்காகவும் டைரக்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்ததுக்காகவும் அந்த கேமராமேனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் அந்த விஷுவல் ஆரம்பிக்கும் போது வந்து என் கவனம் ஃபுல்லாக வந்து இசையில் தான் இருந்துச்சு, விஷுவலோட. ஏன்னா தேவா சாரோட மியூசிக் இன்னைக்கு கரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் ஸ்னேகலனுடைய வரிகள், சவுண்டில் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு கவனமாக இருந்தேன். என்ன எனர்ஜி தேவா சாரோட மியூசிக், இன்னும் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. அப்படி ஒரு ஃபாஸ்ட், அப்படி ஒரு எனர்ஜி. ஃபர்ஸ்ட் பொதுவாக வந்து அப்பா வந்து ஒரு ஜாம்பவானா இருக்கும்போது அப்பாவோட வந்து பையன் போட்டி போடுவாங்க. எங்கள் அப்பாவோட இடத்த நான் அடைஞ்சிடணும், அவரை கிராஸ் பண்ணிடணும், அவரை டச் பண்ணிடணும் அப்படின்னு. இங்கே என்ன நடக்குதுன்னா பையனோட அப்பா போட்டி போட்டுட்டு இருக்காரு. அடிச்சு நீ கிட்டலாம் வர முடியாது, நான் இன்னும் அதே எனர்ஜியில் இருக்கேன், நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு எனர்ஜி. தேவா சாருக்கு வாழ்த்து சொல்கிற வயசு கிடையாது. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய மேடையில் நாங்கள் இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம். படத்தினுடைய கதாநாயகன் அவர் விஷுவலை விட நேரம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கார். ஷாம் மாதிரி இருக்கார், நடிகர் ஷாம் மாதிரி. பெரிய இடத்துக்கு வரணும். ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தின் குழுவினர் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவங்க. ராதியா மேடமாக இருக்கட்டும், ஜானி மாஸ்டராக இருக்கட்டும், ஆர்டேட்டர் குணா அவராக இருக்கட்டும், எல்லாருமே ஏற்கனவே நிறைய படங்கள் அனுபவம் இருக்கவங்க. ஸோ அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும். நண்பர் நடிகர் ராஜசிம்மன் அவருடைய கருத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு எனர்ஜி ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அவருக்கு. ஒரே ஒரு விஷயம்தான், அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் மனசுல பாதிக்கப்பட்டிருக்காரு, காயப்படுத்தப்பட்டிருக்காரு. அவரை வந்து அவரோட குறைகளை சொல்லி அவரை களங்கப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக வந்து ஒரு தயாரிப்பாளரை நோக்கி, அவர் எந்த தயாரிப்பாளர் நோக்கி பாதிக்கப்பட்டாரோ அவரை கண்டிக்கிறதுக்கோ அவர் மேல் வருத்தங்களை தெரிவிக்கிறதுக்கோ நிச்சயமா அவருக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அதே நேரத்தில் ஒட்டுமொத்த சங்கத்தை சொல்றதுக்கு வந்து அது சரின்னு எனக்கு தோணலை. ஏன்னா சங்கத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை கண்டிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய முதலீடு, அந்த முதலீடு சம்பந்தமாக அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அது எவ்வளோ சொன்னாலும் அது கேட்குறவங்களுக்கு போய் சேருமான்னு தெரியல. ஸோ அந்த தயாரிப்பாளர் வந்து நம்மளுடைய முதலாளிகள், அந்த சங்கத்தை வந்து நம்ம கண்டிக்க வேணாம், அது மேடைகள் அப்படின்றது என்னோட கருத்து. சமீபத்தில் நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. நடிகர் நண்பர் தனுஷ் அவர்கள் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும், விஷால் அவர் மீது நடவடிக்கையாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே இன்னைக்கு இப்போ நேற்று கூட ஒரு பிரச்சனை எங்கள் டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் என்னோட படத்தில் வந்து என்னோட காட்சி வந்து என் அனுமதி இல்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம். ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர், அவர் கனவு கண்டு அவர் எழுதின கதை, அவர் படைச்ச ஒரு படைப்பு, அவர் அனுமதி இல்லாமல் சேர்ப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது சங்கம் பார்த்துக்கிறோம். இருந்தாலும் என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை சமீபத்தில் மறந்துட்டோம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. இது வந்து எங்கள் சங்கத்தினுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் பேரரசு சார்கிட்ட வந்து நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். விழா ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அவர் வரல. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலாம்னு ஆசைப்பட்டேன். வராதனால இந்த மேடையில் வச்சு நான் சொல்கிறேன். எல்லாருமே சேர்ந்து நம்ம சினிமாவோட பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம். இது நிச்சயமா பேச வேண்டிய பிரச்சனை. நடிகருடைய சம்பளம் உட்பட, பட்ஜெட் உட்பட எல்லாமே இங்கே பேச வேண்டிய பிரச்சனை. எல்லாமே இங்கே நமக்குள்ள தீர்த்துக்கிட வேண்டிய விஷயம். ஆனால் இது எல்லாமே நடிகர் தனுஷ் பிரச்சனை உட்பட நம்ம குடும்பத்தின் பிரச்சனை. இதை நம்ம தீர்த்துக்கலாம். ஆனால் இதை தாண்டி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டீபன் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் கேரளாவில், கொச்சியில். 2011 ஆரம்பிச்ச அவங்களுடைய ஆதிக்கம், அவங்க பண்ண அட்டுழியம், ஒரு மாஃபியா மாதிரி ஒரு 10-12 பேர் இருந்துகிட்டு இந்த தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க 14-15 வருஷமா. எத்தனை திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாசமானாங்க, ஒண்ணுமில்லாம போனாங்க அவங்க ஆதிக்கத்தினால், அவங்களோட அட்டுழியினால. அப்படி எத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கை போச்சு, எத்தனை இயக்குனருடைய வாழ்க்கை போச்சு. கத்துனோம், கதறணும், தமிழ் ராக்கர்ஸ் கண்டுபிடிக்கணும், அவங்க பிடிக்கணும், அது பண்ணோம்னா எல்லாம் பரபரப்பா இருந்துச்சு, செய்தியா மட்டுமே இருந்துச்சு. ஆனா அது ஒற்றை மனிதன் அதோட அட்மின் சொல்லி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு குரல் தமிழ் சினிமால இருந்து வரல. ஏன்னா இங்க நம்ம பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம். நம்மளை அழைச்ச ஒருத்தனை வந்து இது பண்ணிருக்காங்க, ஒரு கேரளா கவர்மெண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. ஒரு மாஃபியா. நம்ம வந்து அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சங்கமும், எங்க செயலாளர் அண்ணன் பேரரசு சாருக்கு வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க சங்கம் உட்பட
ஒட்டுமொத்த 24 கிராஃப்டும் எங்கள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் செல்வமணி சார் இருக்காங்க. அவர் தலைமையில் இயங்கக்கூடிய தொழிலாளர் அமைப்பு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து, தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சங்கமும் தனி தீர்மானம் நிறைவேற்றி அவங்கள குண்டாஸ்ல போடணும். அவங்களுக்கு வந்து தமிழக அரசு, தமிழக போலீஸ் அவங்களை வந்து கண்ட்ரோல் எடுத்து வெளியே வர முடியாத தண்டனை கொடுக்கணும். அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டிக்கணும். யாரையும் வெளியே வரவிடாத அளவுக்கு அவங்க நம்ம பண்ணி, இதன் பிறகு தமிழ் சினிமாவை அழிப்பதற்காக எந்த ஒரு மாஃபியா கேங் கிளம்புனாலும் அவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும். அப்படி ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக மாஸ் படங்களை கொடுத்து கமர்ஷியல் என்கின்ற தேசத்திற்கு தான் தான் பேரரசு என்று நிரூபித்த இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேனிசை தென்றல் தேவாசர் அவர்களுக்கும், திரைத்துறை புயல் ராஜனையா அவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா இங்கே தென்றலும் புயலும் ஒன்றா உட்காந்துருக்கு. ஆமாம், பக்கத்தில் குளிர் காற்று, வாடைக்காற்று, பனிக்காற்றெல்லாம் உட்காந்துருக்கோம். இங்கே எல்லாருமே ராஜேஷ்குமார் பேசிட்டு போயிட்டாங்க. வருங்கடமே ராஜேஷ்குமார் பேசினா இப்போ ராஜேஷ் என்ன பேசுவான்னு தெரியல எனக்கு. எல்லாம் சுமார் 4th gear 5th gear போயிட்டு இருக்கு. எஸ்ஆர் புறப்பாரு இன்னைக்கு பொங்கிட்டார். இன்னைக்கு P2 இருவர் ட்ரெய்லர் உள்ள இப்போ உள்ள அந்த ட்ரெண்டிங் பாங்கள ஒரு இந்த ஹாரர் மூவி நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் இருக்கு, அதே சமயத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சம்பத் ராம் பண்ணியிருந்தார் அந்த பாய் கேரக்டர். கெட்டப் கரெக்டாக இருக்குது சார். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு எதை போட்டாலும் கரெக்டாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு பயமா நல்லா இருக்கு. அதனால அங்கே தூக்கிட்டு போட்டாங்க, மழையா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், வெளியே போய் போகிறதுக்கு அப்புறம் தான் தமிழுக்கு நம்ம அருமை தெரியும். இங்கே இருந்தால் தெரியாது. நீங்கள் ஆதகப்படாதீங்க, பெரிய அடுக்கு வந்துடுவீங்க. இப்போ சத்யராஜ்லாம் ஃபஸ்ட்டு அடியாள மாதிரி நடிச்சவர் தான். அப்புறம் ரேவடி வந்தார், அப்புறம் எல்லா படத்துலையும் ரேப் பண்ண நடித்தார். அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். நம்ம நிறைய ஆர்டிஸ்ட்டு இப்போ விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வந்தார், இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். சூரி, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சினேகர் சார் சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கணும், தேடிட்டே இருக்கணும், கரெக்டாக அமைஞ்சிடும். நம்ம என்னோட அவங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த அந்த ஆதங்கம் கவலை வரக்கூடாது. கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும், பரப்படாதீங்க. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சிவம் ட்ரெய்லரில் அவர் திறமெல்லாம் காட்டார். ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு காதலர்கள் கொண்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பாவிகள் கொண்டதில் ஆவிகளை அழிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசியாக பேய் பிடிச்ச உடனே நம்ம இங்கே ஓடுறோம்னா தற்காப்பு தான். மனுஷனுக்கு பிரிவினை அப்படிங்கும்போது வெவ்வேறு மதம், வெவ்வேறு தெய்வம். ஆனால் பிரச்சனை வந்துட்டா எல்லாத்தையும் ஒன்று தான் நம்மளுக்கு. நம்ம மாண்டூர் தற்காவை பார்த்தா அங்கே முஸ்லீம் மட்டும் இருக்க மாட்டாங்க, அங்கே அதிகமாக இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவம் தான். நிறைய கை கட்டுவாங்க, கையில் குழந்தை கட்டுவாங்க, அவங்க கட்டுவாங்க. பார்த்தா நிறைய இந்துக்களும் கட்டுவாங்க. அப்போ மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டா அல்லாவது, இயேசுவாது, சிவனாவது எல்லாம் ஒன்றுன்றோம். பிரிவினு பேசும்போது தான் நான் அல்லாடா, நான் இயேசு, நான் பிள்ளையாரு, நான் முருகர் அப்படிமா. இப்போ முருகர் இல்லைங்கிறாங்க, அது வேறு அது பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம். யாருக்கு இருந்தாலும் எல்லா தெய்வமும் அவங்களுக்கு துணையாக இருக்குங்கிற விஷயம் நான் ட்ரெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சினேகன் சார், கவிஞர் சினேகன் சார், இதுக்கு முன்னாடியே இந்த ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தேன். ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயின்.
அப்போல்லாம் வைரமுத்து சார் தான் பாட்டு எழுதணும். இந்த எனக்கு அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும். அப்போ அவர் எழுத சொல்லும்போது நான் வந்து ஒரு எனக்கு ஐஸ்வர்யா நேராக ஒரு பார்த்துறேன் அப்படின்னு இருக்காரு. சரி ஓகே கவிஞர் விருப்பப்படுறேன்ட்டு பாம்பேக்கு வைரம் சார் கூட்டி போயிருக்காங்க. கூட்டி போய் ஐஸ்வர்யாட்ட அறிமுகப்படுத்தி இவர் தான் படத்தில் கவிஞர் சொன்னா நான் கேட்டேண்ணா ஒருத்தர் முந்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குன்னு அர்த்தம். அவரு குற்ற உணர்வு உறுத்துறதுனால தான் டக்குனு வந்து ஆளுடாரு. நாங்கள் விட மாட்டோம் என்ன. அப்போ ஐஸ்வர்யா பார்த்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யாவே வேக்கிற அளவுக்கு அதிசயிக்கிற அளவுக்கு அவர் வர்ணிச்சார் வைரமுத்து. அந்த பாட்டை கேட்டு ஐஸ்வர்யா வேந்துட்டாங்க இப்படி ஒரு கவிஞரான்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்துக்கு கம்போசிங் நடந்திருக்கு. தேவா சார் உட்காந்துருக்காரு, டைரக்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு. ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருக்காரு அவர் டைரக்டர். என்ன சிச்சுவேஷன் சார்? தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போராட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, இந்த மாதிரி சாங் வேணும்னு இருக்காரு. ஓகே சார் டியூன் போட்டாச்சு. யார் எழுத வைக்கலாம்? இதுக்கு பேர் போனவர் நம்ம சிநேகன் கவிஞர் தான். அவர் கூப்பிட்டுருவோம். சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, டியூன் சொல்லியாச்சு. அப்போ சிநேகன் கேட்டாராம் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறதுன்ட்டு. அஸ்மிதா அப்படின்ட்டு நான் ஒரு பார்த்துக்கிறேன் சார், அப்போ தான் எனக்கு வரிகள் வரும்னு இருக்காப்புல. சரி ஓகே கவிஞர் விருப்பப்படுறாரு, போய் அஸ்மிதா அறிமுகத்துக்குவோம் அப்படின்ட்டு சிவன் சார் கூட்டிட்டு டேரக்டருக்கு வேறு வேலை இல்லை. டேரக்டர் மாதிரி ஒரு பொழப்பு எதுவுமே இல்லை. சரி கவிஞர் கேட்டாரன்ட்டு கூட்டி போய் அஸ்மிதா நீங்கள் ஷூட்டிங் வந்திருக்காங்க அஸ்மிதான்ட்டு அப்படியே பார்த்து 5 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. வந்தவுடனே வரி போட்டாராம், பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரம், செய்யாத சேதாரம், நான் தான் ஆதாரம். அஸ்மிதா பார்த்து வரும்போது சொல்லிட்டாராம் வரிய. அந்த அளவுக்கு எங்க கவிஞர். நீங்க எல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் வந்து இல்லைன்னு ஆசுறேன். இப்போ இது கதைங்கிறாரு. என்ன இதுதான் நான் கேள்வி வந்திருக்கேன், நான் சும்மா ஆடி வர மாட்டேன். என்ன இது கதை என்ன, ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு, அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினாரு, பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா எல்லாம் விசாரிச்சு நான் ஆடியன்ஸுக்கு வருவேன். அப்போ இந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி எல்லா கதையும் எனக்கு தெரியும். எனக்கு இங்கே வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசிப்படுறது சகோதரி தான், எல்லாரும் சகோதரி தான் அவங்க. ஆனால் சார் ஒரு ஆதங்கம் எப்படி சம்பத்ராமுக்கு சொன்னமோ அதே மாதிரி தான். சில நேரங்களில் கலைஞரோட வழி திசை மாறிடும். நம்மளுடைய திறமைகள் வந்து நம்மளோட திறமை ஒன்று இருக்கும், ஆனால் அந்த திரையோட வந்து வேற மாதிரி அதை வெளிக்காட்டிடும். சிலிக் சிந்தா அவர்கள் நெருக்கி ஒரு 800 படங்கள் 1000 படத்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் சிக்ஸ் தானா அலைகள் ஓதியில் தான் அந்த கேரக்டர் நம்ம ஞாபகம் இருக்கு. எத்தனை பேர் சரி அந்த படத்தில் அவங்களுடைய திறமை அதான் ஒரிஜினல் திறமை அது. அது மாதிரி அஸ்மிதா அவங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு கேரக்டரமையும். ஆமாம் இப்படியே ஒரு காட்சி பொருளாக கவர்ச்சி பொருளெல்லாம் கடந்து போயிடாது, நம்பிக்கையோட இருக்க. தேனிசை தென்றல் தேவா சார் அவர் வந்து நம்ம வந்து இந்த ஈஸியாக நினைக்கிறோம். அவர் ஆராய்ச்சி பார்த்தா அவரை விட ஒரு அற்புதம் எதுவும் இருக்க முடியாது. இப்போ கோயிலில் வந்து 400 ரூபா 500 ரூபா சிறப்பு டிக்கெட் எடுத்து போவானுங்க, அவன் கிட்ட போயிடுவான். தர்ம தரிசனம் அவன் தான் உருகி போறவன். எவன் தர்ம தரிசனத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து ஊர்ந்து போறானோ அவன்தான் இறைவனை உருகி நினைச்சு அப்படி சுமந்துட்டு போறான். சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும், அவன் போயிடுவான். ஆனா நீ சிறப்பு தரிசனம் கிட்ட இருக்கனாலையோ ஆண்டவன் கருணை அங்கே போயிடாது. அவனுக்கு கிட்ட இருக்கணும் ஒண்ணுதான், தூரம் இருக்கும் ஒண்ணுதான். அப்படி எல்லாத்தையும் ஒரே பார்வை பார்த்தாத்தான் அவன் கடவுள். மனிதர்கள் அப்படித்தான். எந்த மனிதன் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கிறானோ, பணக்காரன் ஒரே பார்வையிலும் ஏழையில ஒரே பார்வையில் பார்த்தா அவன் இறைவனுக்கு சமம். தேவாசுர ஏன் அதிசயம் அற்புதம் சொன்னா, அவர் உருக்கம் பாட்ஷா, அண்ணாமலை,
பெரிய பெரிய படங்கள் உச்சத்தில் இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பக்கம் பாட்ஷா இசையமைப்பார், மறுநாள் பார்த்தா புது டைரக்டர் புது ப்ரொடியூசர் அங்கேயும் இசையமைப்பார். தேவா சார் ஒரு ஆள் தான் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமம் பார்த்தவர். ஒரு புது ப்ரொடியூசரு, புது இயக்குனர் ஈஸியாக எளிதாக போய் ஒரு பார்க்கக்கூடிய இசையமைப்பாளர் யாருன்னா அவர் தான். சிலர் புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்னா ஒரு இசையமைப்பாட்ட அப்பம் தான் முடியாது. இசையமைக்க வைக்கிற அடுத்த விஷயம் மீட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அப்போ சின்ன டைரக்டர் சின்ன ப்ரொடியூசர்னா நோ அப்பாயின்மெண்ட். இங்கே அப்படி இல்லை, அவங்களுக்கு தான் முதலிடம். சின்ன ப்ரொடியூசருக்கும் சின்ன இயக்குனருக்கு தான் முதல்ல பார்ப்பார். ஏன்னா நிறைய பேர் அவரோட அருமை தெரியாமலே திரையுலகம் இருக்கு சார். முதல்ல திரையுலகம் சார்பாக எல்லா இயக்குனர் சார்பாக நானும் புது டேரக்டர் இருந்து வந்தவன் தான். எல்லா சாரும் உங்களுக்கு நன்றி சார். 80-90களில் நிறைய ஹீரோக்கள் இளையராஜா மியூசிக் பண்ணாதான் நடிப்பேன். அவர் மியூசிக் இல்லைன்னா காட்சி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்த காலம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல், விஜயகாந்த், சத்யராஜ் பக்கம் போயிட்டு இருக்கு, முரளி, ராமராஜன், எல்லாருக்கும் இளையராஜா. அப்போ 2 பேர் வளர்றாங்க சார். அடுத்த ஜென்ரேஷன் ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அஜித். விஜய் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து அவரை வெற்றி போகிற ஹீரோ ஆக்குனவர் தேவா சார். எல்லா படம் ஹிட்டு. இந்த பக்கம் அஜித் ஆசை, இன்னொரு படம் ஆசையில் அத்தனை பாட்டும் அற்புதம் கேட்டு போனோம். அப்போ இளையராஜா இருந்தால் தான் ஒரு ஹீரோ உருவாக முடிகிற காலகட்டத்தில் ஒரு தலையும் தளபதி உருவாக்குனவர் தேவா சார். இன்னைக்கு இந்த படத்துக்கு P2க்கு தேவா சார் மாதிரி இசையமைச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இப்போ நிறைய பேர் ஆரம்பத்தை வெளிப்படுத்தினாங்க. சினிமாவோட சூழ்நிலை ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். ஸ்ட்ரைக் அப்படின்னால யார் பண்ணுவா? தொழிலாளர்கள் பண்ணுவாங்க. லேபர்ஸ் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்பவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்த ஒரு காலகட்டம். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம். அப்போ தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்றாங்க, ஓகே, அது நம்ம காலங்களும் பார்த்துட்டு ஒரு விஷயம் தான். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும். ஏன் எப்படி பண்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்ற அளவுக்குன்னா சின்ன எந்த லட்சணத்துல இருக்கு. ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஓகே, அவருக்கு இது சும்மா இது ஒரு போஸ்டர் பேசுகிற விஷயம் இல்லை. அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்காக பேசுகிறதோ அதுக்காக இல்லை. அது அந்த மனசு காயப்பட்டிருக்கு. அந்த காயத்தின் வலி வார்த்தையை வெளியே வந்துருச்சு. அவ்வளோ நான் என்ன சொல்றேன்னா ஒன்றே ஒன்று தான் சார். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால் தான் இந்த தொழில் சுமூகமாக நடக்கும். ஒவ்வொரு புருஷராக அழிஞ்சிட்டே இருந்தானா நான் என்ன மிஞ்சும்? எங்கே ஏவி படம் எங்கே எடுக்கிறாங்க? கவிதாலய படம் எடுக்கிறாங்களா? வாங்கி படம் எடுக்கிறாங்களா? தியானபிசி படம் எடுக்குதா? எஸ்வி முகேஷ் படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் குட் பிளீஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்தில் இந்த தமிழ் திரையுள்ள கட்டியாண்டு இத்தனை பேனர்லாம் என்ன சார்ச்சு? இந்த நிறுவனம் எங்கே போச்சு? ஏன் அழிஞ்சிச்சு? ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்போ சினிமா பத்தி தெரியாம புதுசு புதுசாக வந்து அழிஞ்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் அழிச்சிட்டே இருப்போம். ஒருத்தர் அழிவா, இன்னொருத்தர் வருவா, ஒருத்தர் அழிவா, இன்னொருத்தர் அழிவா. எத்தனை காலத்துக்கு? அது எப்பதான் தயார் பசங்க உஷாராகணும். அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் விழிப்புணர்வு வரும்ல. அப்ப அவங்க நம்மளை காப்பாத்துக்குங்க ஒரு 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 முடிவு வருவாங்கல்ல. அந்த நேரம் தான் இது. நான் ஒண்ணு வச்சுறேன், ஒரு ப்ரொடியூசரை நல்லா இருக்கணும்னு அந்த படத்தில் நடிக்கணும் சார். அந்த படத்தை இயக்குனர் நினைக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் மனசை நினைக்கணும், எடிட்டர் நினைக்கணும், ஒளிப்பதிவாளர் நினைக்கணும், ஜூனியர்ஸ் நினைக்கணும்,
செட் ஆள் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷன்ல அவங்க நினைக்கணும், ஒட்டுமொத்த பேரும். ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாளி. அவர் குணம் வேறையா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அவங்க பணம் கொடுக்குறவங்க முதலாளி சார். முதல்ல டேரக்டர் எல்லாரும் இந்த படத்துல ஒரு லாபம் கிடைக்கும்னு நினைச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா. அவன் எக்கடி கட்டு போறான், ஒரு ஏடி மிஷின் அடிச்சோம்னா சினிமா அடிச்சிடும். இப்பதான் தயாரிப்பு சங்கத்துக்கே ஒரு இது வந்திருக்கு, கட்டுக்கோப்புல கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும், பேசுங்க, சீரமிங்க. ஆனா நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கும்போது அதை மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி கலக்கிறது அதுதான். ஆனா அதே தயாரிப்பாளர்கள் சிலர் ஏமாற்றுவார்கள், சம்பளம் கொடுக்காம ஏமாத்த பார்ப்பாங்க, நம்ம தொழிலை நெரிப்பாங்க, ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் இவங்க தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன், அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சிட்டாங்கட்டு. இது 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 வந்து இது வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளரின் குணம், தனிப்பட்ட தயாரிப்பாளரின் குணத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேசி தீர்த்துக்கணும். ராஜேஷ்மன் சொன்னாரு, எங்கே பிரச்சனை வருதுன்னா இது இது திரையுலக குடும்பம் சார். தயாரிப்பாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபர்ஸ்ட். இது அரசியல் கட்சி இல்லையே. நடிகர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம நல்லா அரசியல் நடத்திக்கிருக்கோம், ஆளுகளுக்கு கொள்கை கோட்பாடை வெளிப்படுத்திக்கிருக்கோம். குடும்பம், இந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி. ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பிரச்சனை சொல்றது தப்பு சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தப்பு. எதுக்கு பிரச்சனை சொல்றியா? நீங்க நான் வேஷம் நிக்க போறலாங்க, மக்கள் ஓட்டுக்க போறல, மக்கள் கிட்ட போய் இந்த வேஷம் சொல்றீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடிச்சிருக்காங்க, ஏதாவது கிடைக்குமா, அவன் தப்பு பண்ணானா, இவன் குடும்பம் இப்படியா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா, இதை வச்சு நிறைய பேர் புறப்படுத்திட்டாங்க. இது பத்தாண்டு நம்ம இந்த குடும்ப சண்டை போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இது வழங்குமா? ஃபர்ஸ்ட் நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்க நடி சங்கத்துக்கு கூப்பிட்டு பேசணும். ராஜசிம்மனுக்கு ஒரு பிரச்சனையா, வாங்க, என்ன பிரச்சனை? எங்க இயக்குநர் சங்கத்தை சொல்றேன், இயக்குநர் சங்கத்துக்கு நிறைய பஞ்சாயத்து வரும் சார். அதுல ஒரு இயக்குநர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மேல புகார் கொடுப்பாரு. நாங்க கூட்டு விசாரிக்கணும்னு தெரியும். சில நேரங்களில் எங்க இயக்குநர் மேல தப்பு இருக்கும். அது ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பேசும்போதுதான் தவறு யாருடையது. புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட ஒரு தப்பாயிருவாரா என்ன? விசாரிக்கும் போதுதான் தெரியும் யாரு தப்பு, யாருக்கு மேல தவறுன்றான். அப்ப எங்க இயக்க சங்கத்தில் சில பஞ்சாயத்துல எங்க இயக்குனர் தவறு இருக்கும். அவர்கிட்ட அப்ப சுட்டி காட்டி, உன் மேல தப்பு இருக்கு, நீ இப்படி மாத்திக்கோ, நீ இவ்வளவு எதிர்பார்க்காத, இது வாங்கிக்கோ அப்படிம்பான், போயிடுவாங்க. எந்த இயக்க சங்கம் எத்தனையோ பிரச்சனை வந்துருக்கு சார். இவ்வளவு இது வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்ததே இல்லை. நாங்கள் அந்த வகையில இயக்க சங்கத்தை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். எங்க இயக்க சங்கத்தில் ஒரு இது இருக்கு, தேர்தலே. எங்க தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுறதோ அதெல்லாம் கூடாது. அது தேர்தல் அறிக்கையில நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஆனால் நம்ம வந்து குடும்ப விஷயம். இதுல வந்து ஒரு நடிகை மேல தப்பு இருக்கா, கூப்பிட்டு பேசினா சரியாயிரும். இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோம்னா, நீ பத்திரிக்கை வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அப்ப யூஸ் ஜாஸ்தியாயிரும். பத்திரிக்கை பப்ளிக்ல ஒரு விஷயம் போன உடனே என் பேர் கெட்டு போச்சு அப்படின்னு திருப்பி அவர் கூட்டு வந்து சமாளிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும். அவங்க இதுக்கு சினிமா பிரச்சனைகள், சினிமாவில் சொன்னது இந்த விமர்சன பேர்லயே நிறைய கொள்றாங்க. இது நம்மளே போய் அவங்களுக்கு தீனு கொடுக்குறோம். இது ஈக்குவலா பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு வராது. இன்னொன்னு, இந்த ஸ்ட்ரைக்கு தயவு செய்து ராஜன் சார் இருக்காரு, இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார், நடக்கக்கூடாது. ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் திரையில் வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய அவமானது. இன்னொன்னு, அது பாதிக்கப்படுறது தயாரிப்பில் பாதிக்கப்பட அதிகம் பாதிக்கப்பட போறதில்ல. பாதிக்கப்படுறது யாருன்னா திரைத்துறை தொழிலாளர்கள் தான். அவங்க தான் தினக்கூலிகள் தான். அண்ணனை சம்பளம் வாங்குறான் பாருங்க. நீங்க 4 மாசம் 5 மாசம் ஸ்ட்ரைக் போட்டீங்கன்னா அவன் சவுத்துக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன வருமானம் பண்ணுவாங்க. அல்லது ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ராஜேஷ் சார் அதெல்லாம் பார்த்துக்குவாரு. P2 படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்.
இது வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு நம்ம டெய்லர் தெரியுது. சிவத்தோட ஹார்ட் ஒர்க்கு நம்ம கேமரா வெற்றி வந்து உண்மையிலேயே ரொம்ப சாஸ்திரம் பிரமாண்டமாக இருக்குது. இந்த படத்தை நடித்த கதாநாயகன் எல்லாருக்கும் இந்த படம் பேர் வரணும். அந்த நின்னே சரணடைந்தன் பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சினேஷ் சார். ஆனால் சாங்கை தனியாக கேட்டு வச்சுக்கல, எங்கள் விஷுவல் வேற. நின்னே சரணடைந்தன் காதலாங்கும் போது விஷயம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிவன் வந்து அதையும் இன்க்ளூட் ஆகிட்டாரு. ஆமாம், நம்ம வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்க வேற நினைவு வச்சுட்டாரு. ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைச்சுக்குவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது என் மேடம், ஜானி மாஸ்டர் எல்லா உழைப்பும் இதுக்கு வீண் போகாது. எல்லாரும் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தயாரிப்பாளர் பி ராமலிங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். ப்ரொடியூசர் கூப்பிட சொன்னாங்க சார். நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பேசிட்டாங்க. ஆரம்பத்தில் பேசின தம்பி நடிகர் தயாரிப்பாளர் அவர் யாரு துரோகம் பண்ணார்ன்றது மட்டும் சொல்லாம ஒட்டுமொத்த ப்ரொடியூசரை எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலா பேசி போயிட்டார். தம்பி, உங்களுக்கு துரோகம் பண்ணவன் தப்பு, அது எப்படி துரோகம்லாம் தெரியாது. இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துகிற விழா. அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அவரை பார்த்து கேட்டால் தான் தெரியும். ஒட்டுமொத்தமாக பேசிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடலை. நீங்கள் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கோச்சிக்காதீங்க, ஒரு அண்ணனா கேட்குறேன். எத்தனை மெம்பர் இருக்காங்க? 2000 மெம்பர் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை, படம் எடுக்கிறோம் 200 பேர் எடுக்கிறான், எத்தனை பிரச்சனை வரும். அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கேட்கும். நாம் இப்போ நடிகர் சங்கம், நீங்கள் நடிகர்னா நடிகர் சங்கம் போகணும். இப்போ பாருங்க, நீங்கள் இந்த தம்பி நம்ம நல்லா பேசுனீங்க, பட் திருட்டு விசிறியை பற்றி லைக்கா பற்றி பேசுனீங்களே. பர்மா பசாரில் போய் கலவரத்தை பண்ணி அடிச்சு நொறுக்கி 5 நாள் ஜெயிலில் இருந்த கே ராஜனை அவன் ஆதிச்சானா? ஒரு தாதரிச்சானா? செய்யவே மாட்டான். நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால? அவர் எதுக்கு அங்க போறாரு? நானா போனேன். உலக நாயகன் எனக்கு போன் போட்டு அவரு போய் கலவரம் பண்ணி அங்க வெட்டு குத்தாயி அவர் ஓடி போய் செக்ரட்டரியேட்டு கிட்ட இருந்து எனக்கு போன் பண்றாரு. திருப்பி ஓடும்போது பர்மா பசார்ல என்ன வந்து வெட்டிட்டாங்க, கலவரம் ஆயிடுச்சு, நீங்க பாப்பா. அப்ப நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பிச்சு திருட்டு வீசிடி தயாரிக்கிறவன் விற்கிறவன் கடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரவுடிசம் பண்ணேன். போலீஸ் என்னை எச்சரித்தது, கவலைப்படல, என் சினிமாவை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனை அடக்க குண்டர் சட்டல போடுன்னு போராடி 5 நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்கார யாருன்னா இருக்கானா? அது மட்டும் இல்ல, 9 படம் எடுத்து 3 கோடி லாஸ் ஆனேன். அதுல டபுள்ஸ்னு ஒரு படம், பிரபுதேவா மீனா, இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்த் எங்க செல்ல பிள்ளை, அவனை மியூசிக் டைரக்டரா போட்டேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் தான் போட்டேன். அடுத்த நினைக்காத நாளில் பார்த்திபன் தேவனே, என் தம்பி தேவா தேனிசை தென்றல், அவர் இசை, இப்படி எல்லாம் எடுத்து அது 2 படமே எனக்கு லாஸ். சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ், பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ். நானும் இந்த சினிமாவுக்காக உழைச்சிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், படம் எடுக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கணும். படம் எடுக்கிறோம் நல்லா இருந்தா சினிமா உலகமே நல்லா இருக்கும். கலைஞர்கள், வேலையாள், தொழிலாளி எல்லாரும். இதை என் பேரரசு பேருரையாற்றினார், எல்லா சப்ஜெக்டும் தொட்டுட்டார். நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா இப்ப 5 யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்துருக்கேன். 5 நாளா என்கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசி தீர்க்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ் தம்பி, ஒண்ணு கேட்கிறேன், ஒரு 5 வருஷ கணக்கு எடுத்துங்க. அண்ணனை தப்பா நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசில் இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்துல படம் எடுத்தவன் 1000 பேர் இருப்பாங்க, 1500 2000 கூட இருக்கும். அதுல எத்தனை பேர் இப்ப படம் எடுக்கிறாங்க? யாரும் அதுல போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்ப யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கல?
என் ப்ரொடியூசருக்கு என்னன்னா, ஒரு படம் எடுக்கும் போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தா கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான். 100% திருப்பி வர வேண்டாம். பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். நூற்றுக்கணக்கான தொழிலாளிக்கு வேலை. நடிகர் எப்படி வாழ்றாங்கன்ற பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துருவாங்க. ஒரு படத்துல ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 2 வருஷம் தள்ளலாம். ஆனா என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாதிச்சாதான் அவங்க கூட பிழைக்கும். இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன? முன்னால விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூப் பணம் வாரத்துக்கு 8000 கட்டணும். கியூபுக்கு படம் தியேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமா தான் வரும். 8000 வாரத்துக்கு. அது அதிகமா இருக்கு, குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். 4 மாசம் ஓடிச்சு. தொழிலாளி பட்ட வேதனை. நடிகர் சங்கத்திலேயே 3000 நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி அப்பவே ஒரு பெரிய அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார். 4 மாசத்துக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? 8000 இருந்தது 12000 ஆயிடுச்சு. வாரம் 12000. என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி? இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான்னு. அதுதான் அந்த அனுபவத்துல நான் இப்ப 5 நாளா சொல்லிட்டு இருக்கேன். பேட்டில நீங்க இந்தியா கிளிட்ஸ், சினி உலகம், அப்புறம் ஆதம் தமிழ், இன்னும் 2 யார பேர் எனக்கு நினைவில்லை. பேட்டி 5 நாளா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை தேடிதான் வர்றாங்க. பேசுவோம், எதுவா இருந்தாலும் பேசுவோம். நடிகர் தவிர்த்து பேசுவோம். சில நடிகர்கள் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்துறாங்களே. என்ன வேதனை தெரியுமா? கொடுமை பண்றாங்க. 11 மணிக்கு ஷூட்டிங் வரான், 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு 3 மணிக்கு போயிடுறாங்க. என்ன ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அப்ப யாருடைய லாஸ்? கடைசியில ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அந்த பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே, யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையா நிக்கிறாங்களா? நிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நின்னீங்கன்னா நல்லது. ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது. நின்னா அவருக்கு ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க. அதனால ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்ல. 80% ப்ரொடியூசர் காணாமல் போய் விட்டார்கள். வீடு, சொத்து, சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க. இது வரலாறு. நீங்க எடுத்து பாருங்க, கணக்கு பாருங்க. இன்னைக்கு நானு இவ்வளவு பேசுறேன், இவ்வளவு போராடினேன், ஜெயிலுக்கு போனேன், ப்ரொடியூசர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிடுறது அதுக்காக தான் கூப்பிடுறாங்க. ஒரு 32 சின்ன ப்ரொடியூசருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். 32 சின்ன ப்ரொடியூசருக்கு படம் எடுக்க பணம் கொடுத்துருக்கேன். அதில் 5 பேர் திட்டம் போட்டு மோசடி பண்ணி என்கிட்ட 3 கோடி ரூபாய் கிட்ட பண்ணிட்டான். மோசம் பண்ணி. அவன் பேரை சொல்ல விரும்பல, பெரிய ஆள் தான். ஆனா 18 படம் ரெடி ஆயிடுச்சு. 18 படம் முடிஞ்சிருக்கு. ஆனா ரிலீஸ் பண்ண முடியல. விளம்பர பணம் பண்ணல. விளம்பரம் 50 லட்சமாவது வேணும். கியூபுக்கு ஒரு 25 லட்சமாவது வேணும். மற்ற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தினா இப்ப 10 லட்சம் செலவாகுது குறைஞ்சபட்சம். இது யார் கையில இருந்து கொடுக்கறது? பூசணிக்காய் முதல்ல தேங்காய் பழம் வாங்குறாங்களே பூஜைக்கு, அதுல இருந்து படம் முடிஞ்சு பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும், ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த வரைக்கும், ரிலீஸ் நேரம் வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் படுற பாடு இருக்க. ஆரம்பத்துல இருந்து அனுபவிச்சவங்க, சம்பாதிச்சவங்க யாருமே கூட இருக்கிறது இல்லை. இருந்தா நல்லது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனிதாபிமானம். ப்ரொடியூசர் அவர் நம்மளை வச்சு படம் எடுத்தார், அவர் கூட இருந்து ரிலீஸுக்கு உதவுவோம் என்று நினைச்சா அவருக்கு ஒரு தெம்பா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. அதனால உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு. அப்படி பண்ணியிருந்தா உங்க மனத்தை நோகடிச்சிருந்தா. இது பொது. இதுல எனக்கு என்னன்னா, ஏதோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் உங்களை பாதிக்க வச்ச மாதிரி தெரிஞ்சது. அதுக்காக தான் சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க. இங்க வாமா. பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரும். இல்லை எடுக்குது, இப்போ பசி எடுக்குது தம்பி. செய்யாத சேதாரம். நான் தானே அதுக்கு ஆதாரம். இந்த குசும்ப பிடிச்ச சினேகர் காம்பரு
தம்பி சத்தியமா வரிகள் பிரமாதம். 3 பாட்டு என் தம்பி தேவா இருந்தாலே அதுல ஒரு முத்திரை, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். சின்ன ப்ரொடியூசருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் பாருங்க, அப்படி பண்ணுவார். அதுதாங்க மனிதாபிமானம். ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்துட்டா அவன் பாவப்பட்டவன் இல்லை, அவ்வளவு வேதனை அனுபவிக்கணும். கடவுள் என்ன, நீ பாவப்பட்டவன், உன் பணத்தை எடுத்து எல்லாரும் கூட நான் என்ன ஆசையில படம் எடுத்தார் ராமலிங்கம். ராமலிங்கம் என்ன அனுபவிச்சிட்டார் இதுல. தம்பி சிவம் அற்புதமா அவருக்கு ஒத்துழைச்சு பிரமாதம் பண்ணி, ட்ரெய்லர் பிரமாதம் தம்பி. இதுல வெற்றி தெரியுது தம்பி, சிவம் வெற்றி தெரியுது, ஒரு குறையே இல்லை. பல ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிறோம், ஆனா மன நிறைவோட இந்த படத்தை பார்த்தோம். அந்த பஞ்சாபி பலகாரம் தான் கொஞ்சம் பசி எடுக்க வச்சிருச்சே தவிர மற்ற வகையில் எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது. ராதிகா என் வீட்டு புள்ள அது. அப்புறம் தம்பி 2 பேரும் அந்த டான்ஸ் அழகா பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட இந்த ஓவர கவர்ச்சி என்பது இல்லை, விரசம் இல்லாம. எனக்கு விரசம் இருக்கக்கூடாது. நம்ம தாய்மார்கள்லாம் தங்கச்சி அக்கா எல்லாம் சந்தோஷமா பார்க்கணும். ஐயோ பாவி பாவி படமா எடுக்கிறான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட சும்மா ஒரு சின்ன கவர்ச்சி இருந்தது, தப்பு இல்லை, அது வேணும், அது வேணும். ரொம்ப அழகா பண்ணீங்க, எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. இந்த படம் வெற்றி பெறும். இந்த படம் வெற்றி பெற்று என் ராமலிங்கம் அடுத்து படம் ஆரம்பிச்சு இந்த தம்பிகளுக்கெல்லாம் வேஷம் கொடுக்கணும், கலைஞர்களை காப்பாற்றணும். இந்த கலைஞர்களே நீங்களும் ப்ரொடியூசரை காப்பாத்துங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கைவிட்டுட்டு நடுத்தரில் விட்டுட்டு போயிடாதீங்க. ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர் அனாதையாக அலைகிறார்கள். எல்லாத்தையும் இழந்து சுகம் துக்கம் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து அலைகிற வரலாறு என்னிடத்தில் இருக்கிறது. அதனால இப்ப இருக்கிற சினிமா ஸ்ட்ரைக், தொழிலாளர்களை பட்டினி போடாதீர்கள், பேச்சுவார்த்தை மூலம் எல்லா விஷயங்களையும் தீர்த்து கொள்ளலாம். நடிகர் சங்கமும் தவறு செய்கிற அந்த நடிகர்களை கண்டிக்கணும். தெரியும், நடிகர் சங்கத்துக்கு தெரியும் யார் யார் எப்படி, எல்லாரையும் சொல்ல. இப்போ கார்த்திக் தம்பி இருக்குது, ஜெயம் ரவி இருக்குது, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் டேட்டு கொடுத்தா கரெக்டா பர்ஃபெக்டா நடிச்சு முடிப்பாங்க. அவ்வளவுதான் வேணும். 9 மணி கால் ஷீட்னா ரஜினி சார் 7:30 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்றாரு. அன்னைக்கு சிவாஜி கணேசன் 7:30 மணிக்கு மேக்கப் போட, அதனால்தான் காலமெல்லாம் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பேர் எடுக்கிறாருன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் அவர் வேதனை தந்ததில்லை. 95% எல்லாமே வெற்றி படங்களை கொடுத்து ப்ரொடியூசரை வாழ வைத்தார். ஆகவே எல்லோரும் தயாரிப்பாளர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு வாழ்த்து வேலை செய்யுங்கள். கடைசி வரை துணை நில்லுங்கள். சினிமா வெற்றி பெறும். எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த P2 2% வெற்றி பெற்று இந்த 2% ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கூட அவரோட இணைந்த கலைஞர்கள், இசையமைப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், வெற்றி பெறணும். நன்றி, வாழ்த்துக்கள். இப்படியாக P2 படத்தின் தயாரிப்பாளர் பி ராமலிங்கம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராமலிங்கம். இது என்னோட முதல் படம். P2. இது என்னோட முதல் ஸ்டேஜும் கூட. நான் காலேஜ்லையா இருக்கட்டும், ஸ்கூல்லையா இருக்கட்டும், பேக் சீட்டு தான் நான். ஸோ இது என்னோட முதல் ஸ்டேஜ் சொல்லலாம். இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினாக இந்த படம் சின்ன வயசுலேருந்தே நான் படம் பார்த்துட்டு இருப்பேன். நிறைய படம் எடுக்கணுங்கிறது மோட்டிவ் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. நம்மளும் ஒரு டைமில் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது ஒரு நல்ல நட்புகள் மூலியமா இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. சொந்தவங்க எல்லாருமே இந்த படம் எப்படி எடுப்பீங்க, அது அனுபவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இனிஷியலாக யார்கிட்டையுமே நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஆரம்பிச்சிட்டேன். நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படத்துலேயே எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்தது. படம் கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது தேவா சார். மெயினாக எனக்கு தேவா சார் கிடைச்சது முதல் படத்தில் அப்படின்னோடனே
இந்த படம் நான் கண்டிப்பாக படம் எடுத்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்நேகன் சார் நிறைய எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபோடட்டும் ஸ்நேகன் சாருடைய ரொம்ப ஃபேனு. அந்த ஸ்நேகன் சாரும் இந்த படத்தில் ஒரு லைன்லாம் கொடுக்குறாரு அப்படின்னோடனே கண்டிப்பாக அந்த என்னால் சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து எந்த ஷூட்டிங்க்கும் போய் பார்த்ததில்ல, எதுவுமே பண்ணதில்லை. இந்த படத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் மற்றும் அப்புறம் எனக்கு கேமராமேன் 2 பேரும் பக்கபலமாக இருந்து படத்தை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் படத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு கஷ்டமுமே கிடையாது. படம் எடுக்கிறதுல போய் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி படத்துலேயே எப்படி ஒரு கஷ்டம், எப்படி நீ எடுப்ப, எப்படி பண்ணுவ, எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுவ, அது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கஷ்டங்கள் எந்த கஷ்டமும் எனக்கு கொடுத்தது கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி அழகா சொன்ன மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நல்லா வெற்றி பண்றதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த உலகத்துல சில விஷயங்கள் நிரந்தரம் அப்படின்னு சொல்லலாம். தலைவரோட டைட்டில் கார்டுக்கு இவரோட மியூசிக் நிரந்தரம். தமிழ் சினிமால கானான்னு சொன்னா இவரோட பேர் நிரந்தரம். தேனிசையா இருந்தாலும் சரி, துள்ளல் இசையா இருந்தாலும் சரி, காதல் பாட்டா இருந்தாலும் சரி, சோக பாட்டா இருந்தாலும் சரி, தமிழ் சினிமால இவரோட பாடல்கள் என்னைக்குமே நிரந்தரம். தேனிசை தென்றல் தேவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். P2 இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க. இங்கே எல்லோருக்கும் நன்றி. முதல்ல வந்து நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை, வர்றது இல்லை எனக்கு மியூசிக் சான்ஸ். அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதான் ராமலிங்கம் அவர்கள் வந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னாரு. முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன், கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது, இந்த படத்தை ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு வந்து 10 நாள் பிடிச்சதுன்னா பாத்துங்க. பின்னணி இசை அமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடிய சார், பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. படம் நல்லா வரணும், அதுக்கு நீங்க என்ன மியூசிக் பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க, டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும், டைரக்டர் சிவம் அவர்களுக்கும், வெற்றி கேமராமேன் பாத்தீங்கல்ல என்ன என்ன பண்ணியிருக்காரு வெற்றி அவர்கள். அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையணும். அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல அந்த வெற்றி வந்து கேமராமேன் அமைச்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட் சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ் சொன்ன ஒரே படம் P2 தான். அதே போல இங்க நம்ம ராதிகா அம்மா, ஜானி அவர்கள் எல்லாரும் ஸ்நேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பத்தி பேசினாங்க. அவரு எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவாரு. பஞ்சாபியா இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங் உன்னை அது, அப்புறம் அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும். அவ்வளவு அழகா பாடினார் அவர். அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன். விஜய் டிவியில் வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட வச்சேன். என்ன அழகா பாடிருக்காங்க பாத்தீங்களா. பிரியங்கா அவர்கள், பிரியா ஜெர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுந்த பிரியா ஜெர்சன். அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன், நல்ல அற்புதமா பாடினாங்க. வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை. நமக்கு வயசு ஏற ஏற
சின்ன ஆளுகளை வச்சு பாட வைக்கிறது. அப்ப நம்மளும் யூத் ஆயிடுறோம். ஸ்நேகன் சிரிக்கிறப்ப அப்பதானே நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல. என்னப்பா அந்த இப்ப நீங்க எல்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் வந்து அந்த வாய்ஸ் தான், குரல் தான், இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையே சின்னவன் ஆக்கிடுச்சு, சின்ன வயசு ஆக்கிடுச்சு. நீங்க அதே யூத்தா இருக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸ், வரி, ஸ்நேகனுடைய வரி. எல்லா பாட்டும் அற்புதமா எழுதுவார் அவர். ஆனா எங்க கம்போசிங் வந்து ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்க கம்போஸ் பண்றது கொஞ்ச நேரம் தான், ஊர் கதை, உலக கதை, இத பேசி நாங்க முதல்ல சந்தோஷம் பண்ணோமா. எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸா இருந்தா மக்கள் அவங்களும் சீரியஸா பைக்கான்ஸ் போயிடுவாங்க. இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்துல என்ன டெரர். நான் முதல்ல பண்ற ஹாரர் படமே இந்த படம் தான். 410 படத்துல இது முதல் படம் இந்த படம் பண்றேன் நான். இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஹாரர் படம் பண்ணலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன். ஆனா படம் நல்ல படங்க. நான் வந்து மேடையில பேசுறேன் அதுக்காக சொல்லல. படத்துல சீன் இருந்தாதான் மியூசிக்கே வரும். ஒரு ரீரிகார்டிங் பண்ணும்போது அவ்வளவு டெரரா நம்ம பண்றோம்னா படத்துல பண்ணவங்க, ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜசிம்மன் ஆகட்டும், அந்த இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் படத்துல பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு பாய் நடிச்சவர் நம்ம எல்லாரும் நல்லா. அது இவரு நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க, தான் முதலாளி இந்த படத்துல ஜெயிக்கணும், அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினைச்சுக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்சஸ். அது மாதிரிதான் எல்லாரும் வந்து உழைச்சிருக்காங்க, எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நினைச்சு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டம்தான், ஆனா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தொழில் மட்டும்தான். நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொஃபஷனல்ல. நைட்டு 2 மணியா இருந்தாலும் பாட்டு கம்போஸ் பண்ணுவோம், பாடுவோம். அது போல இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சு இந்த படம் வந்து முதல்ல ராஜன் சார் பேசும்போது ஒன்று சொன்னாரு, எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் வந்து என் தம்பி தேவாவுடைய பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன் பிரபு தேவா படத்துல. அடுத்தது வந்து பார்த்திபன் நடிச்ச படத்துல தம்பி தேவாவுக்கு மியூசிக் கொடுத்தேன். 300 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னாரு. இல்ல அது காமெடி சொல்றேன்னு. 300 கோடி லாஸ் ஆயிடுச்சு சொன்னீங்களே, 3 கோடியா? அப்போ நீங்க சொன்ன இடம் கரெக்ட், அந்த சொன்ன இடம் தப்பு. இல்ல நான் அண்ணன் வந்து நான் எப்பவுமே ஜாலியா பேசுவேன். இல்ல நீங்க எங்க பேரை சொல்லிட்டு 3 கோடி நீங்க அதுக்காக இல்ல இது ஜாலினா தப்பு இல்ல. அதெல்லாம் கணக்கான கேட்டுட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது வரணும், பணம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். எனக்கு ரொம்ப இந்த மேடை ரொம்ப இதுவா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன். எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கிற இடம் இது. அம்மா நல்லா நடிச்சம்மா. நான் பஞ்சாபி பலகாரம் நானும் சொல்லக்கூடாது, ஏன்னா நாளைக்கு யூடியூப்ல ரெடியா இருப்பாங்க. இல்ல இதெல்லாம் விட ஒருத்தர் செஞ்சுட்டாரு, உங்களை கூப்பிட்டு இங்க நிக்க வச்சு ரசிச்சு எங்க அண்ணன் பண்ணி நாளைக்கு யூடியூப்ல அவர்களை கூப்பிட்டு அதுக்கு இது வேற இருக்காங்க. வெரி குட், எல்லாருக்கும் எனக்கு வெரி குட் வெரி குட். எல்லோருக்கும் என்னுடைய நம்ம சிவம் அவர்கள், வெற்றி அவர்கள், ப்ரொடியூசர் அவர்கள், எல்லா டெக்னீஷியன் நடிகர்கள்லாம், சரவண சுப்பையா நல்லா என்னை பத்தி அஜித் படத்தை பத்தி பேசினார். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக P2 படத்தின் இயக்குனர் சிவம் அவர்களை நன்றி உரை வழங்க அழைக்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர குறைவாக இருப்பதால் விழாவை சிறப்பித்து முடிக்குமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். தேங்க்யூ சார். முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கோம். இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு. மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து பீட்டு படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லரை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருவர் விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். படம் August 9 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க நல்ல நல்ல படங்கள்ல கண்டிப்பா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்க சப்போர்ட்